ராயபுரம் கொம்பன் ஐயப்பன் சார்பாக 501 நன்கொடை வழங்கிய அந்த பேப்பர் எங்க வாங்குனீங்க? நன்றி நன்றி. சில்லற வேணுமா? அடி கருமேக கூந்தலுக்கு அனிதா கால் கொலுசு சத்தத்துக்கு அடி வடிவான வடிவழகி ஓ வாங்குயில் ஓ சத்தத்துக்கு அடி தண்ணி கரத்தரச்சு புள்ள தவள சத்தம் கட்டரச்சு ஓரம் ஓரங்கிருச்சு நம்ம உதம்ப இடம் கிடச்சிருச்சு ஏ டனர கடி தாங்கட கடியே ஏ டனல பப்புன்னா இப்படி இருக்குமே கிளுகிளுன்னு இருக்கா அப்படி வரியா கிழங்கு மாதிரியே இருக்கீங்களே எப்படி? அடுத்த பிறவி இருந்தா நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். அருமையான டான்ஸ். ஆனா அந்த பிள்ளைய புருஷன் என்ன வாடு வர்றான்னு இப்பதானே தெரியுது. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதான் மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது. வேற எப்படி கிடைப்பேன்? நீ தான் ஏந்திரடி முடியுது கறிக்கடையில சபை போட்டு இழுக்கிறது மாதிரி. வண்டியூர் கம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி பாண்டிமுனி கோயில் பார்த்து வர போய் வருவோம் என் கொண்டான போவழக. பப்புனு வரட்டுமே, நான் அதுக்கெல்லாம் பயந்தால் கிடையாது. எனக்கு அவர் 101 MS கேட்டரிங் சார்பாக அனிதா டான்சர் அவர்களுக்கு 101 ரூபாய் என்பதை கொடுத்துக்கிட்டார்கள். நன்றி நன்றி. எந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரே ஒரு விஷயம், யாரு அங்கோட கொடுங்க, விழா கமிட்டியை நாடுங்க. ஏன்னா விழா கமிட்டிலேருந்து எனக்கு தகவல் வந்திருக்கு. நன்றி நன்றி நன்றிங்க. என்னது உடனே லவ் பண்ணல, இனிமே பார்த்தா இழுக்கிறேன். உடனே லவ் பண்றது, உடனே லவ் பண்ணா அந்த காதல் விளங்குமா? அது வந்து பாலியல் வன்கொடுமை மிஸ்டர் லார்ட். கொஞ்ச நாளைக்கு பார்க்கணும் ராதாவே, கொஞ்ச நாளைக்கு பேசணும், கொஞ்ச நாளைக்கு அடிக்கணும், அப்புறம் லவ் பண்ணலாம். பொம்பளை பொம்பளை மாதிரி ஆம்பளை மாதிரி நடந்துக்க. என்ன மாத்தி நடந்தேன்? என்ன நீங்க நீங்க எப்படி நடந்தீங்க? நீங்க பொம்பளை இல்லாம ஆம்பளை என்ன வேணா செய்வேன். ஆம்பளாம பொம்பளை நாங்க என்ன வேணாலும் செய்வோம். அம்மா ஜெய்வன நீ தான் செய்வ, மண்ணவாரி நீ தான் தூத்துவ. அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். ஆனா ஆம்பளை என்ன செய்வான்? எப்படி? அவன் வேற ஆங்கில செய்வான். எப்படி? அவன் ஆங்கில ராடு அந்த வதியா செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டான். அக்கா கதை எந்திரிச்சு நிக்கிறாப்லையோ என்ன முதல் சின்ன. என் ஆண்கள் சாதனை சொல்ல வேண்டும் என்றால் இந்த நாடகம் போல 27 மேடை ஓடணும். எனக்கு கொஞ்சம் நஞ்ச சாதனையா? அவன் என்ன செய்யல, கணேஷ் போயில உதைக்கிட்டு உதட்டுல கட்டி வர்ற மாதிரி திர்றானே, அது சாதனை இல்லையா? இப்ப பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு சீரட்டை இழுத்துக்கிட்டு மூக்குல புகை வர்றானே, சாதனை இல்லையா? பெரிய ஒரு சாதனை. போட்ட சட்டியை 325 நாள் பிரட்டி போட்டு ஒரே சட்டியை பயன்படுத்துறானே, சாதனை இல்லையா? பெரிய சாதனை. அதெல்லாம் சிறுநீர் கழிக்கும் போது ஆனாவனா இக்கு வரைக்கும் எழுதிட்டு மறுபடியும் தண்ணியை குடிச்சு வந்து ஒரு எழுத்து குறையா இருந்தாலும் எழுதிட்டு போறானே, சாதனை இல்லையா? பெரிய சாதனை. என்ன சாதனை? முதல் இரவிலே உங்களை WWE சாம்பியனுக்கு இழுக்கிறானே, சாதனை இல்லையா? டொங்காஸ் இந்த கப்ளிங். அதின டொங்காஸ் இந்த கப்ளிங். ஒன் கிளியாஞ்சட்டி 7 லிட்டர் மண்ணெண்ணெய். என் உறவுக்கு பூரா இந்த டயலாக் புரியும். பாரு இங்க பூரா சிரிக்கிறாள் பூரா லேசா எச்சி புத்தி. ஆய் ப்ரோ. ஓகே. இந்த கிளியாஞ்சட்டியாவுக்கு பூரா உன் பெண்கள் என்ன செஞ்சீங்க? பெண்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கறோம். எல்லாத்தையும் ஆம்பளை ஒரு கிழிஞ்ச சட்டியை 360 போட்டுக்கே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு எப்படி பேசணும் எப்படி நிக்க தெரியாம ஒரு ஆண் சிப்பங்களை போட்டுக்கிட்டு வாயில அதிக்கிட்டு உனக்கு சூடு சுரணும்ல? நீல சோத்திலே சோத்தோட்டு ஆடுன சுண்ணாம வாங்கி சாப்பிறியா? ஏயா ஒரு பெண்கள் எவ்வளவு நாகரிகமா தினமும் குளித்து விட்டு நம்ம கணவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்க எவ்வளவு சுத்தமா இருக்கிறோம். இந்த இதுதாங்க பெரிய ஆளு. ஓகே ஓகே. நீங்க ஆம்பளை எல்லாத்துலயும் பெரிய ஆளு குடிக்காம இருக்கிறது ஒரு பெரிய ஆளா? கிடையாது. ஆண் சிப்பங்களை போடுறது ஒரு பெரிய ஆளா? தண்ணி அடிக்கிறது ஒரு பெரிய ஆளான்னு கேக்குறேன். கிழிஞ்ச சட்டி ஓட்டு சட்டியை போடுறது இதெல்லாம் நீ பெரிய ஆளான்னு கேக்குறேன். எதையுமே கேட்டு பேசுமா மயிர் மயிர் கேட்டு நீ மயிர் மாதிரி நீ பேசாதே, நல்லா பேசியா நீ? ஏறுமா எனக்கு விளக்கம் சொல்ல தெரியும். என்ன உங்களுக்கு சொல்லுங்க பாப்பா. அத்தனையும் ஒரே சட்டியை ஒரு வருஷமா ஏன் போடுறேன்? உங்களுக்கு வார வாரம் நைட்டி புதுசா ரிலீஸ் ஆன நடிகை போட்டுருந்தா அந்த சேலை பேரல உள்ளி ஹைப்ரோ ஒட்டு மசர் 1/4 கிலோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பெட்டு வாங்கி கொடுத்து ஏசியை போட்டுவிட்டு உங்களை சீரியல் பார்க்க வச்சு தூங்க போட்டுவிட்டு காடு வயல் பாராம வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சு கடைசி வரைக்கும் அவன் கந்தலாட இருக்கக்கூடிய இந்த தமிழனை எம்கேஆர் வணங்குறேன். போடு கை தட்ட. பொம்பளை என்னத்தை சாதிச்ச?
பொம்பளைய நீங்க சொல்றீங்களே, ஆம்பளை உழைச்சு விட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி முள்ள குத்தி வெற்றும்பிட்ட காலில் வெட்டி கொத்தனார் சாரத்துல இருந்து விழுந்து உழைச்சு காசை கொண்டு வந்து கொடுக்குறேன். பொம்பளை நீ என்ன பண்ற? வீட்டுல உட்காந்துக்கிட்டு லோன் வாங்குற. அந்த லோனு இந்த லோன் வாங்கிட்டு அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் கோடிச்சு விட்டாரு வந்துட்டேன் லோனு சொல்லிட்டு எல்லாரும் போற. அவன் பார்த்தா ஐசிவிக்கு வந்தவன். ஐயோ என்ன சாதனை? எப்பா நீங்க சொன்னீங்களே பெண்களை வீட்டுல படுக்க வச்சு நாங்க அனைத்து வேலையில செஞ்சு உழைச்சு கொண்டு போடுறவே ஆண்கள் சாதனை பண்றோம்னு சொல்றீங்களே, கிடையவே கிடையாது. அந்த காலத்துல உள்ள ஆம்பளை பெண்களுக்காக உழைச்சாங்க. ஏன் ஐயாவை கேளுங்க, 24 மணி நேரமே சிந்த உழைச்ச ராஜாவாமா. ஆனா இந்த காலத்துல உள்ள ஆம்பளை எங்க நீங்களே உழைக்கிறீங்க? 300 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, மேற்கொண்டு ராஜாவை மட்டும் 200 ரூபா வாங்கி தண்ணியை குடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க. ஐயா உங்க உழைப்பு என்ன உழைப்பு? ஆண்கள் நாங்க 1000 தான் கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் புருஷன் சொல்லி புருஷன் பேரை காப்பாத்துறதுக்காகவே நாங்க பெண்கள் எவ்வளவு பேர் உழைச்சு கொண்டு இருக்கோம் தெரியுமா? பெண்களுக்கு மட்டும் தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு 1000 தான் இருந்தாலும் கட்டின புருஷனை வெளியில வந்து நம்ம காட்டி கொண்டு விடுவான்னு சொல்லி நாங்க எவ்வளவு பேர் வச்சுட்டு ஓட்டோம் எங்களுக்கே தெரியும். நீங்களாம் என்ன உழைக்கிறீங்க எங்க எப்பலாம் உழைக்கிறீங்க? எல்லாம் தண்ணியை போட்டுவிட்டு நீங்க வாட்டில் படுத்து கிடக்குறீங்க. தண்ணி அந்த மூத்திரம் தண்ணி ஏன் அடிக்கிறான் அப்படின்னா அந்த ஓஸ் எருமா நீ ஏன் நீ பேசும்போது நான் பேசினேன்னா ஏன் ஆம்பளை தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னா ஆல்கஹால். ஆல்கஹால் அப்படின்னா ஆள் உள்ளவிடுவான் கால். ஆல்கஹால் அந்த ஆல்கஹாலை சாப்பிட்டா தான் லென்த் அதிகமாக கிடைக்கும். வாழ்க்கையினுடைய சுவாரஸ்ய லென்த். ஸோ ஒன் ஓஸ் இந்த கப்ளிங் 12 நேரம் நோ 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 எஸ் எஸ் இஸ் எ மியூசிக் சவுண்ட். வாவ் அவ்வளோதான். ஏன் தண்ணி அடிக்கிறான்? டாஸ்மாக் கடை அரசு திறக்கத்தான் செய்யும். திறந்து அப்படியே டாஸ்மாக் கடை இருந்தால் அரசாங்கத்துக்கு ஏது வருமானம்? அந்த வருமானம் ஈட்டுவதற்காக தான் என் உள்ளத்தில் உள்ள அத்தனை கஷ்டத்துக்கு போக்கக்கூடியது ஆல்கஹால். அந்த ஆல்கஹாலை குடித்தாலும் உன்னை காலம் பூரா கண்கலங்கம் பார்க்குறேன் பாரு. இந்த தமிழன் நீ எத்தனை செலவச்சு நான் கொண்டாடலாம் விட மாட்டேன். அப்படியும் பண்ணுவேன் அப்படியும் பண்ணுவேன். அதான் எம்கே கைதட்டலாம். என்னாச்சு? இந்த பகுதியில் நீதி செத்து போச்சா? என் தாய்மார்களும் நான் சும்மா சொல்லல அனிதா, சொல்லுங்க. மேடைக்காக நகைச்சுவைக்காக பேசுவேன். ஆனால் உங்களை ஒரு பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த பாமர தமிழன் மனக்கவலையை போக்கணும் சிரிக்கணும் அதுக்காக பேசுவேன். கண்டிப்பா மேடையில பேசினாலும் தப்பு கிடையாது. இந்த நாடக உலகம் மட்டும் கிடையாது, எத்தனை தொழிற்சாலை இருந்தாலும் ஆண்களுக்கு நிகரா பெண்கள் உழைக்கிறீங்க பாருங்க. உண்மைங்க. இன்னைக்கு அனிதா மாதிரி எத்தனையோ சகோதரிகள் நாடக உலகத்தில் இருக்கீங்க. ஆம்பளை 1008 பஸ் ஸ்டாண்ட் நிற்கலாம், கருவல்ல உட்காந்து கூட நாடகம் ஆடிட்டு போயிடலாம். ஆனால் பெண்கள் பேக்க தூக்கிட்டு வந்து தன்னுடைய மானத்தை கூட பெருசாக பார்க்காம நீ நாட்டியத்தாரையை போட்டு இதில் நடித்து வருமானம் வாங்கி உன் குடும்பத்தை காப்பாற்றுறவா இதுதான் பெரியாள். நான் சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் நான் பெரியாள் அல்ல. இந்த உட்காந்துருக்காங்க பாரு, வெள்ள சாதாரண ஆளா? சிமக்கருவ தூருளே வா அங்கே எதுக்கு போறாங்க? நீ ஏன் அவசரப்படுற? இந்த சீமக்கரு தூருன்னு சொன்னீங்களே. முயக்கண்ணி வைப்பான். முயக்கண்ணி வைக்கும் போது அவன் கண்ணியும் வச்சிருவேன். அவன் கண்ணி வைக்கும் போது அதுல முய விழுகும். இதுல என்னென்னமோ ஓகே 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 என்னமோ பேசுறீங்க, நமக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாதுப்பா. சோழக்கொள்ளே ஓரத்திலே சோழக்கொள்ளே ஓரத்திலே இன்னைக்கு சோடி புறா ரெண்டு நிக்க அனிதா சோடி புறா கலஞ்சுடனே இன்னைக்கு சோறு தம்மா கலிஜரியும் யார் மனசு அந்த சோழ கொள்ள ஓரத்தில சோடி புறா அந்த சோழ கொள்ள என்ன சொல்ல வர்றான்னா அவன் சொன்னது அது ஒன்றும் கிடையாது. தோசைக்கல்ல போய் ஏறி உட்காந்துட்டேன், வெந்து போச்சு. மூளை பௌத்திர மாதிரி வெற பௌத்திரம். என்னடா அழகர் ஒளி யானை குட்டிக்கு இருந்த மாதிரி இருக்கு. என்னடா என்னத்தர வச்சு தொலைஞ்ச நாசமா போக உங்களுக்கு
பேக்க வேணுமா? ஆமாங்க சார் 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 எனக்கு ஒரு பேக்கு நல்லா நீளமா கொடுங்க. கிழிஞ்ச பேக்க தைக்கணுமா? இல்லங்க நமக்கு இன்னும் கிளியலங்க பேக்கலாம். புது பேக்கு. புது பேக்க வேணுமா? பழைய பேக்க தைக்கணுமா? சார் புது பேக்கு சிப்பு புண்டு வச்சு. ஐயோ சிப்புன்னு நான் போடுவேனே நல்லா. போய் உங்க அப்பத்தா சுடுகாட்டுல இருப்பா, அவட்ட போய் போடு போடா. அவன் மூஞ்சிய பாரு. ப்ரோ திட்டாதீங்க ப்ரோ. 1000 பேக்க வேணாமா? இவ ஒரு அரிப்படுத்த முண்டை. ஆமா அவனோட போய் 2 பேத்துக்கு பிள்ளை வரந்துச்சுன்னு இருந்தா ஐயோ பேக்க தைக்கிறதுனா நீ முன்னாடி சிப்பே போட சொல்றியே. ஏலே அவன் அதுக்கா தாண்டி வர்றேன். நீ என்னடி போய் துவை அரைக்கிறவன் போல மாதிரி. ஏய் என்ன குளு குளுன்னு இருக்கா? இது நாடகமா விட்டு போட மாடா என்னடா. ஏய் அந்தளவுக்கு கூசுதான்ப்பா. இதுல இருந்து என்ன தெரியுது? உலகத்துல அழகான ஆம்பளை பையில எந்த பிள்ளையும் விரும்புறது இல்லை. இந்த மாதிரி கரெக்டாந்திக்கு மூக்குப்படி ஓடுறவங்கள மாதிரி இருக்காது. நல்ல உள்ள பிக்கப் பண்ணிட்டு போகுது. முகம் எப்படி இருந்தாங்க மனசு தாங்க. என்ன மனசு? என்ன பெரிய அழகு. நம்பர் 1 லொப்ப பையனா மருதமணி. போறாமடா. சம்பளத்துக்காக என்னை சட்டையை பிடிச்சிட்டே என் வண்டியில வராத இறங்கி போட ஏலப்பைய மயனே. அதுவும் ஒரு பொம்பளைக்காக நான் வாங்கி கொடுத்த முறுக்க கக்குடா. நான் வாங்கி கொடுத்த காராத்தாவை கக்குடா. சரியா போச்சு விடு. போ. எப்படி ஞாபகத்தில் வச்சிருந்தேன்? என்ன 2 பேரும் வாங்கி தந்ததை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? 1000 தான் இருந்தாலும் அதிரசத்துக்காக அடிக்க விட்டு தேடி ஆளுகாலி முண்டை. ஐயோ இவ திருந்த மாட்டா ப்ரோ. திருந்த மாட்டா. இந்த நாடகம் நடத்தக்கூடிய கமிட்டி அவங்க மேல வந்து ஐயோ ஐயோ. பொம்பளை நீ கட்டி முடிச்சிருக்கா? ராதா. நான் ஆம்பளடா மயிர் மயனே. என்னைய போட்டு இந்த அடிக்கிற நீ கூட கடை மாதிரி. நீ கூப்பிட்டு வந்திருக்கிறிய. கூப்பிட்டு வந்த பொம்பளை என்னைக்காவது என்னை கட்டி பிடிச்சிருக்காதா? எங்க அப்பா கவிராஜ் கூப்பிட்டு வந்த பொம்பளை என்னை வந்து ப்ரோ கொஞ்சம் வாங்களே. ராதா அதான் கிடக்குறேன் நீங்க வாங்க. ஐயோ அனிதா கொஞ்சம் குனிதா. பேத்தியா உன்னை ட்ரில்லு போட பார்க்குறேன் பாரு. இப்போதான் சொன்னேன் உன் பலகாயை நீட்டாக தான் ட்ரில்லு போடுவேன்னு. ஆனால் நீ வந்து நிலக்கதவே நீட்டிட்டியாடா ப்ரோ. வாங்க எனக்கு தான் அது ஜோடி. நீ சேம்பிள் பார்க்க வந்தவன். நீங்க ஜோடியா இருந்துங்க, நான் ஒரு மூடியா இருந்துக்கிறேன். பொம்பளை எல்லாம் அந்த பூஜா கல்யாணம் ஆன பொம்பளை போகிறான். மாசமான பொம்பளை. ஆமாம் இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்கத்தா. வளகாப்பு போடுறதுக்குள்ளே ரெட்டை பிள்ளை வரக்கு நக்குன மாதிரி இருக்கும். அவன் மூஞ்சியை நல்லா பாருங்க களி. சென்னையான நட்டுவா காளி மாதிரி இருந்தா. காரில் படுத்து கிடந்து ஒரு பையன் ஃபோட்டோ எடுக்க போனவன். அப்புறம் இவன் இப்படி படுத்திருக்கேன். அவன் போனவனே அண்ணே மருதமணி எனக்கு சோழி முடிஞ்சுன்னு கிளம்பி போய்க்கேன். ஐயோ நேற்று பார்த்தா காடமங்கலம் முறியம் பார்த்த வேலை செய்யாமங்கலத்தில் பாடி வேஷம் போட்டு எல்லா பேரும் எனக்கு போன் அடிக்கிறான். என்னாச்சோ ஏதாச்சும் உன்னை யாரா நாடி கட்ட சொன்னது? ஐயோ ப்ரோ மருதமணி என்னை விட்டு போகாத. ஏய் மயிர்மை எங்கேயோ அவன் 350 சம்பளத்துக்கு 4 தடவை போயிட்டு வர சொல்லியிருக்கேன். மருதமணி வாடா டேவா ப்ரோ. அவன் 2 கேஸில் உள்ள போயிருக்கேன். கணேஷ் போயில சின்ன பிள்ளைகிட்ட குட்டை ரொட்டியை பிடிக்குதுன்ற கேஸ். ஏ என்னங்கிற தங்கம் இது எல்லாம் தான் காட்டு சிங்க. அனிதா இங்க வாடா என் தங்கா. ஏ அனிதா இல்லை இல்லை கூட்டம் ஒரு மாதிரியா கிளையுது வர்றான்னு நினைக்கிறேன். இந்த சூத்து ஊத்தி போய் இதுதான் கிராமத்துகளில் டிவி இருக்காது. பெரிய பணக்கார வீட்டில் தான் டிவி வச்சுருப்பாங்க. அந்த டிவியை சேனல் ஓரம் பார்ப்போம்ல. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ அங்கேருந்து கேப்பில் இழுத்து கேடிவியை லைன் பண்ணுறியாடா? அப்பா வாய் அப்படி வைக்காத. சிட்டுக்குருவி சூத்து மாதிரியே இருக்கும். ஹலோ, இங்கே பஃபனாக நடிக்கும் அன்பு சகோதரர் மருதமணி அவர்களுக்கு நெடுங்குடி MS கேட்டரிங் சார்பாக 201 ரூபாய் என்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். கொடுத்தது உன் புருஷனுக்கு நீ நன்றி சொல்லு. மயிருமேனே எங்கள் அண்ணனுக்கு சொல்லு. என்ன கேட்டரிங் தெரியுமா? ஏ ஆளை கொண்டு விடாத. பேர் தெரியாத ஆள்கிட்ட எதுக்கு காசு வாங்குறேன்? அப்பா அடி பாடுறா. பேர தெரியாம ஏன்டா காசு கொடுக்குறாரு? எச்சி வாயில துப்பிச்சு. நீ தானே வாங்க, நீ பேர் சொல்லுங்க. MS கேட்டரிங் சார்பாக MS கேட்டரிங் சார்பாக 200. ஐயோ போச்சே மருதமணி போச்சே. என்ன போகுது அங்க உள்ள ஒண்ணும் இல்ல. நான் இருக்கிற மாதிரி சும்மா பாவலாங்க. அப்ப இல்லையா? அப்பப்ப எப்படியே என்கிட்ட இருந்து நீர் ஓடியால.
வைக்காத பிரிச்சுக்குள்ள வச்சுட்டு வான்னு மேலு. நானே 30 வருஷமா ஜெகநாதத்துல நீர் வருது குற்றம். ஏ என்னங்கு ரத்தம் காயுது அந்த காட்டு சிங்கம். அங்கிற தங்க எனக்கு என்ன செய்ய? இங்க அழகான பொம்பளை பிள்ளை இருக்கு, அங்க வந்து நிக்க முடியல. என்னைய விழுந்து கடிக்க வந்துடுற. அங்க போலாம், அங்க போலாம். நல்ல கட்ட நாட்டு கட்ட. ஓடு. டேய், டேய். நல்ல கட்ட நாட்டு கட்ட. நிக்க மாட்டேங்குது. அண்ணே புரிச்சு வர்றேன். ஹலோ புரிச்சு வர்றேன். ஏய், புருஷன் வந்து நானாடா கட்டி கொடுத்துருக்கேன். நான் என்ன செய்வேன்? ஹலோ ஹலோ கட்டி பிடிக்கிறேன். தம்பி ராதா, இன்னைக்கு எனக்கு சம்பளமே வேணாம் கூட, இந்த 200 ரூபா கூட நீ வச்சுக்கடா. ஆ? இதோட 3 வட்டம் கட்டி பிடிச்சிருச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி நீ நல்லா செட்டப் பண்ணி விடுறேன்னு அர்த்தம். ஆஹா சாரி ராங் நம்பர். எங்க ராதா கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே. நீ என்ன வேணா கேள்ற. இந்த மருதமணி தினமும் என் கூடவே அனுப்பிச்சு விட்டுருவே. ஏய் முண்டை நீ அதுக்கு நினைக்காத. அவ பாவாடை வைக்க கூப்பிடுறா. அதுவே எனக்கு போதும். ஒரு குண்டும் மண்ணி குலுங்குதடி சின்ன மகாதுல காதுல ஒரு சிந்தா மண்ணி சிந்துதடி அடித சொல்லுல. ஆடி மாதம் காத்தடிக்க, ஆடி பஞ்சம் தெத்தடிக்க. போடு போடு. பொம்பளை புள்ள புள்ள நின்றுட்டு இருக்கிற என்னைய விட்டு 2 பேரும் போட்டு அடிச்சுறாங்க. மூச்சு வாங்குதா? என்னக்கு அப்படி வச்சிருக்கீங்களே அப்பா? கேட்குது ஒரு ஏன்டா சாண்டை பிடிக்க பொம்பளை பிள்ளை இப்படி ஏன்டா நீங்க 2 பேரும் குத்தி கிடக்குறீங்க இருக்குது பாரு. இந்த காசை வாங்க நான் எவ்வளோ படுறேன் பாருக்கா. மங்குன்னு என்னைய குத்துறேன். இவனை எட்டு நான் என்னைக்கு குலக்கேச ஆக போவாரு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்படியே பாரு தலைவலிக்கு அமிர்தஞ்சி தேய்ச்ச மாதிரி. நிக்கிறத பாரு, முகத்தை பாருங்க. கமான் டாமி பா பப்பி நாய் பா. என்னது பீனா? ஒடிச்சி 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 நாய் நாயின்னு சொல்ற ஒரு நாள் கூட நக்க விட மாட்டேன். நாய் நான் இருக்கிறேன், வா நாய், வா நாய். வாத்தா 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 போடு. ஆத்தா ஆத்தா ஆத்தா. ஆதா ஆதா பொம்பளை போய் தொட்டுட்டு சாமி கும்பிடுற மாதிரி ஒரு ஆளை உலகத்துல பார்க்க முடியுமாடா? டேய், என்னடா அது? என்ன என்னடா செய்யற? என்னடா செய்யற? நீயும் செய்ய மாட்டேன்ற, என்னையும் செய்ய விட மாட்டேன்ற. இந்த அதை வாங்கிக்க. சரி சரி. முத்தூர் இளைஞர் சார்பாக ரூபாய் 201 எம்கேஆர் அன்பாலயத்துக்காக, வி பவுன்ராஜ் சார்பாக, கீழநிலைக்கோட்டை என் உறவுகள் சார்பாக ரூபாய் 501 பவுன்ராஜ் அண்ணனுக்கும் முத்தூர் இளைஞர் நற்பணி மன்றத்தாளருக்கு நன்றி வணக்கம். அடைச்சா என்னடா பாக்கிறக்கண்ணா? எங்கடா பொம்பளை? அதை அனுப்பிட்டு
ஏன் நம்ம ரெண்டு பேரும் கிட்டி விளையாடணும். எங்கடா ஏய் போ புடிச்சு கூட்டி விட்டான்டா. நீ புடிச்சு இழுத்துட்டு ஆமா எவ்வளவு நேரம் சும்மாவே ஒரு பொம்பளை நிப்பா? எவ்வளவு நேரம் நிப்பா? ஏதாவது நீ செய்யறியான்னு என்னது? செஞ்சு உன் வாய் அப்படி வைக்காதடா. இது வேற கிளியஞ்சட்டி மாதிரி. கடலோட கடலோரச கடலோட கம்மா வரதா? ஏன் கடலோட தான் கடல் வரதுமா? கம்மாவோட கம்மா வரதாடா? எப்ப பார்த்தாலும் கடலோட கடலோட. டவுன் பஸ்ஸோட டாட்டாஜி உரச. ரூட் பஸ்ஸோட ஏரிகாதோட. என்னடா சொல்ற மொட்டை நாக்கு முண்டை? ஏதிகாரு வரதா? கப்ளிங் கூட லிப்கிலா கூரச. அப்படியோட லெஃப்ட் ஓசு. எங்க ஓசி நீலத்தையே காணமே. உங்கூட நான் உரச. கூட நீ வரதா? அபடா அரஞ்சுருவா. மருதமணிக்கு பொறுக்கலையே காட்டு ரோசா பாடி உள்ள காட்டு ரோசா. காட்டு ரோஜா ஆசபான காட்டு ரோஜா. சந்தைக்கு வந்த கிளி. ஆடிடும் தேனே, சந்தைக்கு வந்த இந்த மைக் தானே அவன் ஏத்துனா. அனிதா அவன் அடிச்சு விட்டேன், நீ ஒரு டேய். அடிச்சு விடுவே. அவன் எதை சொல்றான்னு தெரியுமா? தெரியலனே. அந்த கப்ளிங் இந்த ஓசன் டாப்பில் அந்த நல்லா இருக்குதா? அந்த ஓசில் கிரிச்சு வைக்கிறதுக்கா அவனை கூப்பிட்றேன். போயிடாத கிரிச்சு டப்பாவே வச்சு விட்டுருவேன். ஏண்டி நீ ஒரு சுரணம் இல்லாத உங்களை தொட எப்படி சோகம் காயிறேன் பாரு. ஓசி அடிபட்டு போச்சாம பாவம். லேசா பிடிக்கிற அப்படியே திருகுறான் அடி. அதனால அனிதா என் அருகில் வா. போ அருகில் போ போ. ஏன் கடுப்பா சொல்ற மாதிரி தெரியுதே. தம்பி ஒரு பிள்ளைய விரும்புறவனுக்கு அவனுக்கு தெரியும். நீ பொத்திக்கிட்டு இரு. நீ விரும்பு, நான் கரும்புறேன். என்னடா அது இருதலை முடி மாதிரி பார்க்குறியான் பாருந்தா. நீ விரும்பு, நான் கரும்புறேன். போ அருகில் போ போ. வாடா என் தங்கம். அனிதா நீ அனிதா அனிதா கொஞ்சம் என்னங்க? ஐயா. இங்கே பாரு அவங்க கிளம்பிட்டாங்க. அனிதான்றேன் குனிதான்றே. ஏன்டா அந்த பிள்ளை ஆவிய மனிதா விளையாட போதா? இங்கே வா. நீ ரேஷன்கல்ல அரிசி வாங்கும் போது அங்கே மண்ணெண்ணை ஊற்றுனது நான் தான். ஆமா அரிசி ஓட்டது நானு. என்ன சொல்றீங்க? நீ ஏறுற பஸ்ஸில் நான் கீராடா இருப்பேன். நான் ஸ்டேரிங்கா இருப்பேன். ஏன் தம்பி நீ மாடியில் ஏறு நின்றா நான் கீழே நின்றே உன்னை வாட்ச் பண்ணுவேன். அப்பதான் எல்லாமே தெரியும். என்னது? ஆண்டனாவெல்லாம் தெரியும். மேல இருக்க ஆண்டனாவெல்லாம் எங்கிட்ட திரும்பி நீ அறுக்கிற அருவாமனையா நான் இருப்பேன். கண்ணே நான் இப்போ என்ன செய்ய? என்னமே செய்ய மாட்டேடா. இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்க? என்ன செஞ்சிருக்க? என்னடா செஞ்சிருக்க? என்ன செய்யன்னு பொம்பளைன்னு போய் கேட்டா யாராவது சொல்லுவாங்கடா. அனுபவம் இல்லைன்னா ஒரு வாரம் மண்ணில் நான் அவனுக்கு பாடம் எடுக்கிறேன். கொஞ்சம் தனியாக போயிடு. பாடம் எடுத்துட்டாலும் பெரிய தகத்தெறிஞ்சிடுவார். ஏன்டா திணற? நீயா திணற? டிஎஸ்பிடி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மருதமணி அவர் லவ் பண்ண வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் காதலி. எனக்கு தெரியாதே ஒண்ணு கூட. என்னது? சொல்றா போ எப்ப
கட்டி பிடிக்க சொல்றா. கட்டிப்பிடி எனக்கு இல்லைன்னு சம்பளம் கொடுக்க மாட்டேன். நல்லா ஃபீல் பண்ணி சொல்றா. கட்டிப்பிடி நல்லா கெஞ்சுடா. ஐயோ காலை கூட கொடுக்கணும். எவ்வளவு சம்பளம்? 350 ரூபா. டீ செலவுக்கு எவ்வளவு பிடிப்பேன்? டீ செலவு 50 ரூபா பிடிச்சிக்கிறியா? நீ கட்டிப்பிடிக்கணும் 150 ரூபா பிடிப்பேன். எனக்கா திரும்பி கட்டிப்பிடிமா. அண்ணே வேணாமண்ணே, நிறைய போ. எனக்கு முறுக்கு பாக்கெட் தட்டுப்படக்கூடாது. ஒல்லி புரட்டாவேன். எப்பதான் செய்வீங்க? அண்ணே நான் எதுல இருந்து ஆரம்பிக்க? மதுரை மாவட்டத்துல இருந்து ஆரம்பிச்சோடா. உனக்கு கசகசப்பா இருக்கா? பூரா கழட்டி போட்டிருக்க. நான் முதல் இரவுல வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ அப்படியே தண்டால் எடுக்க வரணும். என்னன்னு இங்க சொல்ல சொல்ல பூரா எனக்கு ஒழுகுதுடா. எதுல இருந்து? இந்த பூரா வேறுவை. சரி நீங்க காதல் பண்ணுங்க. ஐ லவ் யூ. அப்படின்னா காதல பண்றேன். காதல பண்ணாதீங்க. நான் மூக்குல ஒன்று. டேய் என்ன அப்படி பண்றீங்க? எப்படி தெரியுமா காதல்? செக்க வச்சு எதுங்க மங்கால் அல்ல அல்ல. கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, எம்கேஆர் நெஞ்சில பாழ வார்த்ததுன்னு சொல்லம்மா. கண்ணுல பாடு முத்தவங்க கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததுன்னு சொல்லம்மா. மாறாம போட்டு வந்த மானே மானே, மத்தார பூவில் வந்த தேனே தேனே, அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சுதமே ஏ அஞ்சுதமே. கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணையா, ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததன்ன சொல்லையா. கோழி முத்தெடுத்து கோர்த்து வச்சேன் பல்வரசு, பார்த்தா உன்ன சுதி ஏறுது, ஆத்தா மனசுகம் பாடுது. சாத்துக்குடி சூத்தியம்பட்டி சாத்துக்குடி சாரெடுத்து தேய்ச்சு வச்சேன் கண்ணத்தில, பாரு இன்னும் முழுசாகத்தான் பக்கவாரும் அந்தி பொழுதாகத்தான். உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணதும், வீரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது பண்ணு. சூடேறும் மெதுவாகத்தான், சுகையீரேறும் பொதுவாகத்தான். கண்ணுல பாழ கண்ணுல பால ஊத்தவங்க கண்ணம்மா, கண்ணம்மா, என் நெஞ்சில பாழ வார்த்ததன்னு ஏன் மாமா. கோவிலில கண்டெடுத்த கல்லுச்சல் நீரில் வந்து நடை போட்டது, நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூலம் தாமத்தாமலை ஆக்கி வந்த பச்சைக்கு தோளில் வந்து விளையாடணும், அத தூக்கி வச்சு கூத்தாடணும். மேலந்தான் கொட்டணும் கொட்டணும், தாலியும் கட்டணும் கட்டணும், முத்திர வைக்கணும் வைக்கணும், இன்னும் நீ ஒட்டணும் ஒட்டணும். ராதாவும் உனக்காகத்தான், இந்த அனிதாவும் எனக்காகத்தான். கண்ணுல பால கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பால வார்த்ததன்னு சொல்லம்மா. மறி கொழுந்தி மறி கொழுந்தி இந்த மாமா மக பிடிக்கலையா சொல்லி சொல்லி கொஞ்சம் வர வழியிலையா வந்து நிலி. மறி கொழுந்தி நட்ட நடு ராத்திரியில் என்ன பாருங்க புருஷனும் தூங்கிருச்சு நானும் சேரும் போது
என்னால் முடியுமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா மறி கொழுந்து ஈ மல்லிகைப்பூ மாமா மக பிடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ அங்க வர வழியிலையா வந்து நில்லு வருதையா ஊசுர போக்குதையா மாமன் மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு வந்து நில்லு கோட்டி சேர்வை வெள்ளி சேர்வை குதிரை வெட்டி அம்பலம் மற்றும் வெள்ளி மாசப்பன் அம்பலம் அவர்கள் சார்பாக இங்கே வருகை தந்து நமக்கு சிறப்பித்து நாடகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எம்கே ராதாகிருஷ்ணன் எம்கேஆர் அன்பாலய நிறுவனர் எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஊரார் சார்பில் பொன்னாடை போர்த்தி 2 மூடை அரிசி அன்பாலயத்திற்கு ஊரார்கள் சார்பிலே அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. அவருடைய கலை சேவையும் சமூக பணியும் சிறக்க எங்கள் ஊரார்கள் சார்பிலே எங்கள் அன்பான வாழ்த்துக்களையும் மனமான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தனை கிராம பொதுமக்களுக்கும் என்னுடைய எம்கேஆர் அன்பாலயத்துக்காக இந்த 2 சுப்ப அரிசி கொடுத்து பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய அத்தனை கிராம பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டாலிருந்து வருகை தந்த என் பாசமிகு அன்பு உறவுக்கும் கோடான கோடி உங்கள் அத்தனை பேர் பாதம் தொட்டு நன்றி வணக்கம்.